Hi friends, welcome to Tamil Samayal. இன்னைக்கு நம்ம ஒரு டிஃபரண்டான டேஸ்ட்ல பிடி கொழுக்கட்டை செய்யலாங்க. வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கொழுக்கட்டை செய்யறதுக்கு 1 கப் பச்சரிசி எடுத்துக்கலாம். இப்போ இந்த ரைஸை நம்ம வறுத்து எடுத்துக்க போறோங்க. கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் அரிசியை வறுத்தெடுக்க போகிறோங்க. இன்றைக்கி நம்ம டிஃப்ரெண்ட்டாக வறுத்தெடுத்து பொடி பண்ணி தாங்க செய்ய போகிறோம். இந்த டேஸ்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. இப்போ நல்லா ரைஸ் நல்லா பொன்னிறமாக ஆயிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜ் போதும் வறுத்தது. இப்போ இதை ஒரு பிளேட்டில் நம்ம ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். இது கொஞ்ச நேரம் ஆற விட்டுடலாங்க. இப்போ இது கூட 3 டேபிள் ஸ்பூன் பச்சை பருப்பை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பச்சை பருப்பு நல்லா வறுத்துடுச்சிங்க. நல்லா ஒரு ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ வறுத்து வச்ச அரிசியை இப்போ நம்ம கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு இப்போ வறுத்த அரிசியை கொரகொரப்பாக நல்லா அரைச்சி எடுத்துட்டாச்சுங்க. இப்போ நம்ம எந்த கப்பில் அரிசி எடுத்தோமோ அதே கப்பில் 3/4 கப்பு வெல்லம் எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த வெல்லத்தை நம்ம கரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சி வர்றதுக்காக நம்ம 1 கப்பு தண்ணி விட்டுக்கலாங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சிங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வெல்லத்தை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வெல்லத்தை நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்தாச்சுங்க. இதில் வந்து தூசிலாம் இருக்குது. இதுக்காக தான் நம்ம இந்த வெல்லத்தை ஃபில்டர் பண்ணுறது. இதில் ஒரு கடாயை வச்சுக்கலாங்க. கரைச்சி வச்ச வெல்லத்தை இப்போ மெஷர் பண்ணிவிட்டு நம்ம கடாயில் ஊற்றிக்கலாம். நம்ம 1 கப் ரைஸுக்கு 2.5 கப்பு தண்ணி ஊற்றினோங்க. 1 கப்பு இப்போ நம்மளுக்கு இது 1/2 கப்பு தான் வந்திருக்கு. இப்போ இது கூட நம்ம நார்மல் வாட்டர் ஊற்றிக்கலாங்க. இப்போ 2 கப் ஆயிடுச்சு. அது கூட ஒரு 1/2 கப் தண்ணி ஊற்றிக்கலாங்க. இப்போ இந்த வெல்லம் தண்ணி நல்லா கொதித்து வரணும். அதுக்கப்புறம் மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வெல்ல தண்ணி கொதித்து வந்துட்டுருக்குங்க. இந்த ஸ்டேஜில் இந்த வறுத்து வச்ச பச்சை பருப்பை அதில் போட்டுக்கலாம். இப்போ நல்லா இது பச்சை பருப்பு நல்லா வெந்து வருங்க. பச்சை பருப்பு பாதி அளவு நல்லா வெந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்ச அரிசியை இந்த கொதிக்கிற தண்ணியில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம போட்டு கிளறி விடணுங்க. கட்டிகள் இல்லாமல் கொஞ்சம் கிளறி விட்டுட்டு இருக்கணுங்க. இது நல்லா இந்த தண்ணியிலே நல்லா அது வெந்து வருங்க. இப்போ நல்லா வெந்து வந்துடுச்சுங்க. இது கூட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கோகோனட் துருவல் எடுத்துருக்கேங்க. ஒரு 1 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டு நல்லா வதக்கி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ அந்த கடாயிலே போட்டு இதையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது கூட ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் பவுடர் போட்டுக்கலாம்.
இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுக்கலாங்க. நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ நெய் போட்டு முடிச்சதும் இதுமாரி ஒரு 3 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா கிளறி விடுங்க. இப்போ 3 நிமிஷம் போல் ஆயிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஸ்டாப் பண்ணிக்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் போல் ஆறட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம கொழுக்கட்டை பிடிச்சிக்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் போல் ஆயிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம பிடி கொழுக்கட்டை பிடிச்சிக்கலாங்க. இங்கே பாருங்கள், இதே மாதிரி பிடிச்சி ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். இப்போ இது மாதிரி கடையில் கிடைக்கக்கூடிய அச்சு இருக்குங்க. இதுலேயும் நம்ம கொழுக்கட்டை செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சமாக மாவு எடுத்து அதுக்குள்ளார போட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டால் நமக்கு அந்த மாதிரி ஷேப்பில் கிடைக்குங்க. இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அழகான ஷேப்பில் வந்திருக்கு. இதே மாதிரி நம்ம கொஞ்சமாக செஞ்சு எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் நம்ம செஞ்சு வச்சுட்டாச்சு. இப்போ இட்லி குண்டானில் வச்சு நம்ம பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இப்போ இட்லி குண்டான் அடுப்பில் வச்சுருக்கேங்க. அதில் கொஞ்சம் தண்ணி போட்டு வச்சுருக்கேன். தண்ணி எல்லாம் கொச்சிட்ருக்கு. இப்போ அதுக்கு மேலே ஒரு ஒயிட் க்ளாத் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இந்த கொழுக்கட்டையை இட்லி குண்டானில் வச்சு நம்ம பாயில் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ அதை ஒன்று ஒன்றா வச்சுக்கலாம். இப்போ இட்லி குண்டானில் எல்லா கொழுக்கட்டையும் நம்ம வச்சு பாயில் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா கொழுக்கட்டையும் வச்சாச்சு. இப்போ இந்த துணியால் இதை மூடி விட்டுடலாங்க. மூடி விட்டு ஒரு 10 நிமிஷம் போல் இதை பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு 10 நிமிஷம் போல் ஆயிடுச்சுங்க. இப்போ கொழுக்கட்டை வெந்துருச்சான்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், சூப்பராக நல்லா அழகாக வெந்துடுச்சு. கொழுக்கட்டையும் நல்லா அழகாக இருக்குங்க. ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாங்க. நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.